தோழர் சண்முகம், சிவசாமி, தோழர் சிவசாமி, தோழர் தங்கவேலு, கல்யாண சுந்தரம் ஆகிய அனைவரும் உங்களை கூட்டாக சந்திக்கிறோம். அனைவர் சார்பிலும் உங்களுக்கு கரகொப்பி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை விட அதிக நாட்கள் ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்காக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் துணை ஜனாதிபதி அவர்களும் புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். பிரச்சனை அதுவல்ல. ஆனால் முன்னர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவை வசைபாடுகிறார். நாடு பின்னோக்கி போனதற்கும் இவ்வளவு சீரழிவுக்கும் அவர்தான் காரணம் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதல்ல. நேருதான் சுதந்திர இந்தியாவில் பல கட்சி இயங்க முறைக்கு சட்டபூர்வமான கருத்துக்களை கொண்டிருந்தவர். சட்டபூர்வமாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தியலை கொண்டிருந்தார். டாக்டர் அம்பேத்கருக்கும் அத்தகைய கருத்து இருந்தது. இன்றைக்கு உலகமே வியக்கிற பல கட்சி இயங்குமுறை நம் நாட்டில் நிலவுவதற்கு ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் தான் காரணம் என்பதை நாட்டின் பிரதமரும் பிஜேபி தலைவர்களும் அவர் மீது வசைபாடுகிற பிஜேபி தலைவர்களும் உணர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 5 ஆண்டு திட்டம் விவசாய நாடாக மிகவும் பின்தங்கிய பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் மிகவும் பின்தங்கியிருந்த இந்தியாவை உலகம் வியக்கும் அளவிற்கு மிக சிறந்த ஒரு நாடாக முன்னேற்றுவதில் 5 ஆண்டு திட்டம் ஒரு பெரும் பணி புரிந்தது. இதை உலகுக்கு அளித்தது தோழர் ஸ்டாலின். சோவியத் யூனியன், மிகவும் பின்தங்கியிருந்த ஒரு சோவியத் ரஷ்யா மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் 5 ஆண்டு திட்டம். அந்த திட்டத்தை இந்திய மண்ணில் அமல்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. அதில்தான் நாடு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அடைய துவங்கியது. இன்றைக்கு உலகத்திற்கு வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக விண்வெளி ஆய்வில் ஆராய்ச்சி கூறுகளில் இந்தியா ஒரு பிரம்மாண்டமான இடத்தை பெற்றிருப்பதற்கு காரணம் இன்னும் சொல்வதென்றால் ஒரு சாராபாய் நமக்கு கிடைத்ததற்கும் ஒரு அப்துல் கலாம் நமக்கு கிடைத்ததற்கும் ஜவஹர்லால் நேரு போன்ற நமது தலைவர்களிட்ட அறிவியல் தொழில்நுட்ப அடித்தளம் தான் காரணம் என்பதை அவ்வளவு எளிதில் நாட்டின் பிரதமரும் பிஜேபி தலைவர்களும் கடந்து செல்லக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இன்றைக்கு நீட், சிபிஎஸ் தேர்வு முறைகேடுகளாம் கல்வி அமைப்பு இன்றைக்கு சீர்குலைந்துள்ளது. இதற்கு எதிராக தான் கருப்பாம்பூச்சி இளைஞர்கள், அந்த அமைப்பின் இளைஞர்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்புகிறார். அவர்கள் போராட்டங்களில் நியாயம் இருக்கிறது. ஜனநாயக தன்மைக்குள் நின்று அவர்கள் எழுப்புகிற குரலுக்கு நாட்டின் பிரதமர், ஒன்றிய அரசு செவிமடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று தொழிலாளர்களை பாதிக்கிற 4 சட்ட தொகுப்பு ஒன்றிய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சட்ட தொகுப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. உழைக்கும் வர்க்கம் அதை நிராகரிக்கிறது. கேரள முன்னாள் முதல்வர் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் அறிவித்தது தமிழ்நாட்டில் அதை நாங்கள் அமல்படுத்த முடியாது என்று தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அறிவிக்க வேண்டும். முன்பிருந்த நிலை தொடர்வதற்கும் உழைப்பாளி மக்களின் உரிமை சார்ந்து சிந்திப்பதற்கும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது இடதுசாரிகள் முன்மொழிந்தது. வறுமை ஒழிப்பின் ஒரு கூடல். எனவே வேலை நாட்களை அதிகரித்து கூலி உயர்வை, ஊதிய உயர்வை அதிகரிக்க சிந்திக்க வேண்டும் அன்றி அந்த சிறந்த திட்டத்தை, எளிய மக்களுக்கு வாழ்வளித்த அந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கடந்து செல்லக்கூடாது. 100 நாள் வேலை திட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்கங்களின் கோரிக்கைகளை
ஒன்றிய அரசு செவிமடுக்க வேண்டும், அதை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாநகராட்சி ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்கள், செவிலியர்கள் வழக்கமாக தங்கள் ஊதியங்களை கோரி போராடுகிறார்கள். அவர்கள் ஊதியங்களில் எந்த குறையும் செய்யக்கூடாது. அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வரும் 18 ஆளுநர் உரையோடு துவங்க இருக்கிற சட்டமன்றத்தில் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு முந்தைய ஆளுநர் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தினுடைய இறையாண்மைக்கு முன்னிருந்த ஆளுநர் செவிமடுக்கவில்லை, எளிதாக அதை கடந்து சென்றார். தற்போதுள்ள ஆளுநரும் அதே பாதையை பின்பற்றக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் மக்களின் உணர்வுகள், சட்டமன்றத்தின் இறையாண்மை இவற்றை எளிதில் கடந்து செல்ல ஆளுநர் முயற்சிக்க கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளின் கடன்களை கொடுத்த வாக்குறுதி போல் தமிழக முதல்வர் முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். 5 ஏக்கர் வரை சிறு குறு விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இதற்கு ஒன்றிய அரசு நிதி வழங்க வேண்டும். கிடப்பில் இருக்கிற இன்றைக்கு முதல்வர் டெல்லியில் ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்தார். அப்பொழுது ஏற்கனவே கிடப்பில் முடக்கி வைத்திருக்கிற தமிழகத்திற்குரிய நிதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தமிழக முதல்வர் கேட்கிற நிதியும் தங்கு தடையில்லாமல் வழங்க வேண்டும் ஒன்றிய அரசு. இது ஏதோ அவர்கள் நமக்கு அளிக்கிற, ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு அளிக்கிற சலுகை அல்ல, உரிமை. மாநிலங்கள் தான் நிதியை ஒன்றிய அரசுக்கு தருகிறது, மாநிலங்கள் தான் அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு தருகிறது. எனவே நிதியை, நமக்குரிய நிதியை வழங்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை, அது சலுகை அல்ல. அதை நாட்டின் பிரதமர் உணர வேண்டுகிறோம். இருமொழி கொள்கை தான் தமிழ் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கையை சிதைப்பதற்கும் அதை கடந்து செல்வதற்கும் ஒவ்வொரு நாளும் ஒன்றிய அரசு முயல்கிறது. கடந்த ஆட்சியாளர்கள் உறுதியாக இருந்தது போல் அந்த இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று அமைச்சர்கள் பலர் அறிவித்தாலும் தமிழக முதல்வர் மிக உறுதியாக அந்த கொள்கையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று சென்னை, கோவை, திருப்பூர், கரூர் சிறு குறுந்தொழில் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. கட்டணம் தொடர்பாக, மின்சாரம் மற்றும் மின்கட்டணம் தொடர்பாக அந்த சிறு குறு தொழில் நடத்துவோரின் கருத்துக்கள் இந்த சங்க பிரதிநிதிகள் அழைத்து மாநில முதல்வர் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கார்ப்பரேட் யுகமாகிவிட்டது. இது கார்ப்பரேட் நாடுகள் மீது படையெடுத்து நாடுகளின் சிறு குறுந்தொழிலை அவர்கள் விழுங்குகிறார்கள் அல்லது சிதைக்கிறார்கள். எனவே நமது தற்சார்புக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த சிறு குறு தொழிலை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்வுகள், அதேபோன்று கோவை மெட்ரோ ரயில் திட்டம், சென்னையினுடைய மெட்ரோ ரயில் திட்டம், கிடப்பில் இருக்கிற அந்த மெட்ரோ ரயில் திட்டங்களை, மதுரை ரயில் திட்டங்களுக்குரிய நிதியை வழங்க வேண்டும், அந்த திட்டங்களை துவக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் நிகழ்வாக வரும் காலங்களில் இடதுசாரிகள், ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் உழைக்க மக்களின் உரிமைகளுக்காகவும் நமது இந்தியாவினுடைய சட்டமன்றங்களை காப்பதற்கான போராட்டங்களில் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூடும். அன்றுள்ள சூழலை கருத்தில் கொண்டு எத்தகைய ஜனநாயக சக்திகளுடன் அணி சேர்வது அல்லது எத்தகைய தேர்தல் விதிகளை வகுப்பது என்று அப்போது நாங்கள் முடிவு செய்வோம். அந்த முடிவை இன்றுள்ள நிகழ்கால அரசியல் சூழலை கணக்கில் கொண்டால் காங்கிரஸ் விலகிவிட்டது, திமுகவும் இந்திய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்துவிட்டது. வேறு சில கட்சிகளும் தாவகாவில் அமைச்சரவையில் அங்கம் வருகிறது. இந்த சூழலில் ஒரு அணியாக அமைந்து
போட்டியிடும் சூழல் இல்லை. எனவே வருங்காலங்களில் உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய முடிவை மேற்கொள்வது என்கிற வியூகத்தை அந்த சூழலில் நாங்கள் இருப்போம். இப்பொழுதும் சொல்லுகிறோம், திமுக, அதிமுக, தவிக ஒரு ஜனநாயக சக்திகள், நாட்டு நலன் கருதி பொதுவான இயக்கங்களில் அவர்களுடன் இணைந்து எங்களால் பணியாற்ற முடியும், பணியாற்றுவோம். எங்களுக்கு அரசியலில் ஒரே ஒரு பகைமுறை RSS, பிஜேபி தான். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு பகைமுரண் அல்ல. அவர்களுடன் தேசத்தின் பொது நலன் சார்ந்த, உழைக்கும் மக்களின் பொது நலன் சார்ந்த, வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகள் ஒன்றிணைய முடியும், போராட முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி தனக்கென்று அமைப்பு நிலைகளை கொண்டிருக்கிறது, அரசியல் முடிவுகளை எடுக்கிறது. ஒருபோதும் தமிழக முதல்வர் ஏன் அவ்வாறு சொன்னார் என்று நமக்கு புரியவில்லை. அவரோடு இந்த 10 ஆண்டுகள் மிக நெருக்கமாக நாங்கள் பழகியிருக்கிறோம். 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது ஒருபோதும் முதல்வரை சந்தித்த போது, அதாவது முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது ஒருபோதும் எங்கள் உட்கட்சி விஷயங்களில் தலையிட்டதில்லை, எந்த அழுத்தையும் அவர் தந்ததில்லை. இப்பொழுது அவர் பேசியிருக்க கூடாது, அவ்வாறு அவர் பேசியிருக்க கூடாது என்றால் அவருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சி தன் இயல்பில் கூடி அமைப்பாக கூடி அது வாதிக்கும், அரசியலாக முடிவுகள் எடுக்கும் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அது அவ்வாறு பேசியிருக்க கூடாது. அது நீங்க அவரை கேட்கணும். நாங்க இங்குள்ள சூழலில் ஒரு கூட்டணி சூழல் இப்பொழுது இல்லை. தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் செய்கிறோம். அரசியலாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 108 இடங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, அதிமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, இந்த இரு ஜனநாயக கட்சிகளும் ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை. எனவே 108 இடங்களை தமிழக மக்கள் வாக்களித்து இடம் தந்திருக்கிற போது ஆளுநர் தாவேக்காவை தான் அழைக்க வேண்டும். அவ்வாறு அழைக்காமல் அவர் காலதாமதம் செய்வது என்பது அரசியல் காய் நகர்த்து. மக்கள் அளித்த தீர்ப்பை கடந்து ஆளுநர் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும், மீண்டும் ஒரு தேர்தல் திணிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற காரணிகளை கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து ஆதரவளிக்கிறது. இல்ல தமிழக அரசியல் குழப்பமான அரசியல் சூழல் நிலவுகிறது. நாங்கள் நான் இப்பொழுது அறிவிக்கிறவரை அந்த கூட்டணியில் தான் இருந்தோம், அங்கேதான் வெற்றி பெற்றோம். ஒரு முறைப்படி எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னால் அத்தகைய சூழலில் நாங்கள் நீடிக்கவில்லை என்று சொல்வதை காட்டிலும் அமைப்பாக கூடி நிர்வாக குழு கூடி எடுத்த முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றுள்ள அரசியல் சூழல் காங்கிரஸ் இல்லை, விசிக அந்த இடத்தில் இல்லை, ஐயோபல் அங்கே இல்லை. காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் இந்திய கூட்டணி இருக்க மாட்டோம் என்று திமுக சொல்கிறது. இந்த சூழலில் ஒரு தேர்தல் அணி சேர்க்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுவதற்கு சூழல் இல்லை. எனவே இதை கருத்தில் கொண்டுதான் இத்தகைய முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அவ்வாறு முடிவு எடுக்கிற போது எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகளை நாங்கள் கடந்து சென்று விட மாட்டோம். அங்கே பகைமுரனுக்கு எந்த இடமும் இல்லை. நாங்கள் மீண்டும் அறிவிக்கிறோம், எங்களுக்கான அரசியல் பகைமுரண் கொண்ட ஒரு இயக்கம் பிஜேபி தான். எனவே சூழல் எழுதுகிற போது உள்ளாட்சி, சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த சூழலில் நாங்கள் கூடி அணிசேர்க்கைகள் குறித்து நாங்கள் சிந்திப்போம், கட்சி முடிவெடுப்போம். ஆனால் எப்பொழுதும் இடதுசாரிகளுடன் இணைந்து பயணிப்போம். இடதுசாரிகளுடன் அணி சேர்கிற ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாட்டு நலனில், பொது நலனில் நாங்கள் பயணிப்போம் என்பதை தெரிவிக்கிறோம். இடைத்தேர்தல் இல்லை, இடைத்தேர்தலில் எங்க நிலை என்பதை நாங்கள் அறிவிக்கிற போது அதற்கான விடை கிடைக்கும். ஏன்னா இடைத்தேர்தல் அந்த சூழல் வருகிற போது நெருக்கத்தில் கட்சி கூடி முடிவுகளை இல்லை சார். 10-11 கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதைதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இன்றுள்ள அரசியல் சூழல் ஒரு கூட்டணியில் அணி சேர்ந்து இயங்கும் சூழல் இல்லை. கட்சியுடைய மத்திய கமிட்டி வழிகாட்டி இருக்கிறபடி எப்பொழுதும் போல் இடதுசாரிகளுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம்.
நாட்டின் பொது நலனில் உழைக்கும் மக்களின் கோரிக்கையில் ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம். மீண்டும் அழுத்தமாக சொல்கிறோம், திமுக, அதிமுக, தவிக ஜனநாயக சக்தியாக தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிப்பீடு செய்கிறது. உங்க மொழியில் நீங்கள் அவ்வாறு புரிந்து கொண்டால் நாங்கள் எங்கள் ரொம்ப எளிதாக ஒரு பரபரமான செய்தி நீங்க சொல்றீங்க. எந்த கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல 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 எந்த நான் ஒரு நல்ல மொழிகளையும் நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் நம்மை விட நீங்கள் ஒரு பரபரப்புக்கான வார்த்தையை தேடுகிற போது தமிழில் அடர்த்தியான மென்மையான அரசியல் சுமந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். அங்கிருந்து கொஞ்சம் விலகி எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? ஓகே. இன்னும் கூட பட்டவர்கள் வேணுமா? அவ்வாறு சொல்ல முடியாது. இவ்வளவுதான் சொல்ல முடியும். கனியிருப்போ காய் கவர்ந்து கனியிருப்போ காய் கவர்ந்து சூழல் இடம் தரல. இந்த சூழல் இடம் தரல. அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், சூழல் இடம் தரல. திமுகவையோ அண்ணா திமுகவையோ அதாவது திராவிட இயக்கங்களையோ எளிதில் கடந்து சென்று விட முடியாது. எந்த ஒரு இயக்கம் அது ஒரு ஜனநாயக சக்தியாக தான் இன்றைக்கு நாங்கள் மதிப்பீடு செய்வோம். அதே போன்று தாவேகா ஒரு புதிய ஜனநாயக சக்தியாக பிறப்பெடுத்திருக்கிறது. அதற்கு ஆதரவளிக்க வேண்டியதும் அரசியல் கடமை. அந்த வகையில் நாங்கள் ஆதரவளிக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அளிக்கிற ஆதரவு அமைப்பாக கூடி அரசியலாக எடுத்த முடிவு. அது தயவல்ல. நாங்கள் எப்பொழுதுமே தயவு என்று சொல்வதில்லை. எங்கள் அரசியல் கடமை. எங்கள் தயவு யாருக்கும் தேவையில்லை. நாங்கள் எப்பொழுதும் தனித்து விட முடியாது. 100 ஆண்டுகளில் தேர்தல் அரசியல் தோற்றுக் கொண்டிருக்க இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி தான். எங்களால் தனித்தும் நிற்க முடியும். கம்யூனிஸ்டுகள் மட்டுமே கலந்தான முடியும். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இடம்பெறாவிட்டாலும் எங்கள் குரல் தெருக்களில் ஒலிக்கும். தெருக்களையே நாடாளுமன்றமாக குற்றம் கொள்கையோ கோட்பாடோ அமைப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே உழைக்கும் மக்கள் இருக்கிற வரை, கருத்தால் சிந்திக்கிற மக்கள் இருக்கிற வரை, நல்லறிஞர்கள் இருக்கிற வரை இந்த மண்ணில் தமிழ் ஒரு நல்லுலகில் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்களை யாரும் தனித்து விட முடியாது. எங்களின் உறுதியும் அடித்தளமும் உழைக்கும் மக்கள். அவர்கள் கோரிக்கையோடு நாங்கள் பிணைந்திருக்கிற காலம் வரை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இடம்பெறாவிட்டாலும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் செவியில் துவங்கி நாடாளுகிற பிரதமர் செவி வரை. இல்லை, இந்திய கூட்டணியும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இந்தியா உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பன்முக நாடு. இந்த பன்முகத்தின் அடித்தளம் மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மையை காப்பதில் தான் தேசத்தின் எதிர்காலம் அடைந்திருக்கிறது. எனவே மதச்சார்பின்மையை காக்கிற அந்த விழுமிய அரசியல் கொள்கை கோட்பாடுகளுக்காக இடதுசாரிகள் முன்னிலும் பலமாடும் குரல் எழுப்பும். அதுதான் தேசத்தின் எதிர்காலம். இதை தவிர பிஜேபி மேலே எங்களுக்கு என்ன பகை? தனிப்பட்ட முறையில் வெறுப்பும் பகையை உங்களுக்கு ஏதும் இல்லை. இந்த பன்முகத்தை சிதைக்க கூடாது என்பதற்காக தான் பிஜேபி எதிர்த்து நாங்கள் தரமாடும். அந்த வகையில் இது எங்கள் கொள்கை, சமரசம் செய்யாமல் பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. எனவே இதற்காக நாங்கள் நாளை வருகிற காலங்களில் களமாடுவோம். இந்த கொள்கையை ஏற்கிறவர்கள், அத்துடன் தமிழக நலன், உழைப்பாளி மக்களின் நலன் என்று, எளிய மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன் என்று எங்களுடன் நெருங்குகிற அனைத்து ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாங்கள் களமாடுவோம். கடந்த சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முதல்வர் பிரதமரை சந்திக்கிற போது ஏன் சந்தித்தோம், எதற்காக சந்தித்தோம், சந்தித்தனுடைய பொருள் என்ன என்று அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கருத்துக்களை சொல்ல வேண்டும், ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும். ஜனநாயகத்தில் மறுக்கவனாத தூண் பத்திரிகை, ஊடகங்கள். இவை இல்லை என்றால் ஜனநாயகம் பொருளற்று போய்விடும். எனவே அந்த வகையில் ஊடகங்களை சந்திக்க வேண்டும், பத்திரிகை அன்பர்களை சந்திக்க வேண்டும், பிரதமரை சந்தித்ததனுடைய காரணங்களை விளக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது.
இல்லை எங்கள் எங்கள் நிலை நீங்க எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்கள் மூலமாக வலியுறுத்துகிறோம். எங்கள் நிலை மிக தெளிவு. இன்னும் ஆழமான கருத்துக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாவேக்காவுடைய அமைச்சர்களை சந்தித்து நீங்கள் கேளுங்கள். எங்கள் நிலை மிக மிக தெளிவு. ஊடகம் இல்லாமல் பத்திரிகை இல்லாமல் போய்விட்டால் ஜனநாயகத்தின் கண்கள் குருடாகி மறுக்கவண்ணாக தூண்டி அரசியல் சட்டப்படி மறுக்கவண்ணாக தூண்டி உங்களிடம் கருத்துக்களை சொல்ல வேண்டும், உங்களை சந்திக்க வேண்டும். அப்போதுதான் ஜனநாயகம் வளரும். எங்கள் நிலை இது போதுமா? அனைத்து அரசியல் எந்த சேனலையும் திருட்டடிப்பை செய்யக்கூடாது, எந்த யூடியூபரையும் கைது செய்து சிறை அடைக்கக்கூடாது. கருத்துக்களால் தான் எதிர்கொள்ள வேண்டும். அரசு தனக்குரிய அதிகார பலத்தை கொண்டு எந்த பத்திரிகையை முடக்கக்கூடாது, எந்த ஊடகங்களையும் முடக்கக்கூடாது, எந்த ஊடக அன்பர்களையும் யூடியூப் அன்பர்களையும் சிறையில் அடைக்கக்கூடாது. வரம்பு மீறுகிறார்கள், சட்டத்தை மீறுகிறார்கள் தான் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கலாமே தவிர சிறையில் அடைப்பது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் தரும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதும் ஏற்காது. இப்பொழுதும் நாங்கள் அதை ஏற்கவில்லை. இது சம்பந்தமாக ஏற்கனவே கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஏஐடிசி, சிஐடி, ஏஐசிசிடி இது போன்ற இடதுசாரி தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினாலே போதும் தமிழக அரசு. அந்த தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று நான் உங்கள் சந்திப்பு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இது நாங்கள் எடுக்கிற எப்பொழுதுமே இன்னொரு நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டு முதல்வர், முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே எங்கள் உட்கட்சியில் தலையிட்டதில்லை. இது போன்ற ஒரு முடிவை எடுங்கள் என்று அவர் சொன்னதில்லை. இடம் பெறுகிற அந்த பேச்சுவார்த்தையில் கூட 6 இடமா 7 8 இடமா என்ற அந்த பேச்சுவார்த்தையின் போது கூட அவர் குரலை உயர்த்தி பேசியதில்லை. நான் சொல்வதை கேள் என்று அவர் சொன்னதில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அரசியல் கட்சி என்பது அவருக்கு புரியும். முடிவுகளை கட்சி கூட்டத்தில் தான் அவர்கள் எடுப்பார்கள் என்பது தெரியும். கட்சிக்குள் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் ஒரு முடிவை எடுக்க தங்கள் அதிகாரங்களை பயன்படுத்த முடியாது. இந்த பெரிதொரு கட்சியின் தலைவரும் குறுக்கிட முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இந்த சூழலில் அவர்தான் எங்களை நிர்பந்தித்தார் என்று சொல்லப்படுவது மிக மிக தவறு. அவர் அதுபோல எதுவும் சொல்லவில்லை. அதை கணக்கில் கொண்டும் நாங்கள் முடிவுகள் எடுப்பதில்லை. நிலவுகிற அரசியல் சூழலை கணக்கில் கொண்டு அமைப்பாக நாங்கள் முடிவு கூடி அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவை தான் உங்களிடத்தில் அறிவிக்கிறோம். திமுக மீது கடந்த ஆட்சியில் இந்தியாவிலேயே நடைபெற்ற நல்லாட்சிகளில் திமுக ஆட்சியும் ஒன்று. அதுபோல ஒரு நலத்திட்டங்கள் இந்தியாவில் கேரளா தான் நிறைவேற்றியது. கேரளா, தமிழ்நாடு. இன்னும் சொல்வதென்றால் சமூக நலத்திட்டம், சேம நலத்திட்டங்களில் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருந்தது கடந்த திமுக ஆட்சி. அதை நாங்கள் மறுக்கவில்லை. அதே நேரத்தில் கேரளா சில விஷயங்களில் 4 சட்ட தொகுப்பு இவற்றையெல்லாம் அமல்படுத்த மாட்டோம் என்று பிரகடனப்படுத்தியது. அதுபோன்று ஒன்றிய இடங்களில் கடந்த அரசு தயக்கம் காட்டினாலும் திமுக தலைவர் கொடுத்த ஆட்சி நல்லாட்சி தான், நலத்திட்டங்கள் சிறப்பு தான். அது தொடர வேண்டும் என்று இன்றைய ஆட்சியாளர்களை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். எந்த இது முரண் அல்ல, பகை அல்ல. இன்றுள்ள சூழலில் கூட்டணியாக இப்பொழுது ஒரு கூட்டணிக்குள் அடங்க முடியாது. ஏனென்றால் தாவேகா என்கிற புதிய ஜனநாயக சக்தி வந்திருக்கிறது. அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். வெளியிலிருந்து ஒன்று தோற்று போனாலும் நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற
அதுவும் ஒரு ஜனநாயக சக்தி. திமுக ஒரு ஜனநாயக சக்தி. எப்பொழுதுமே இந்த ஜனநாயக சக்தியுடன் நெருக்கம் காண அவரோடு இணைந்து பாடுபட போராட விரும்புகிறவர்கள் நான். எனவே தேர்தல் அரசியலால் கொள்கை அரசியல் முன்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் ஒன்றிணைந்து போராடுவோம் என்று நான் எங்கள் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றுள்ள ஒரு சூழலில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம். இன்னொரு கூட்டணி இருந்தபடி ஆதரவளிப்பது என்பது முதல்வர் பேசுவதற்கும் நீங்கள் இப்படி கேள்வி எழுப்பதற்கும் வழிவகுத்துவிடும். அதுவும் ஒரு காரணம். எனவே நிலவுகிற அரசியல் சூழலை நாங்கள் குறித்து பார்ப்போம். தேர்தல் நெருங்குகிற போது அந்த கூட்டணிக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். அதுவரை ஏராளமான நாடு சார்ந்த பிரச்சனை இருக்கிறது, உலகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனைகளில் மீண்டும் சொல்கிறோம், இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து பாடுபடுவோம், போராடுவோம். அவ்வாறு கூட்டணி அமைக்கிற போது கட்சி எடுத்த முடிவு உங்களுக்கு வெளிப்படுத்துவோம். Let us wait. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கிறோம். நிகழ்ச்சி வளர்ச்சி போக்குகளை பார்த்து அணுகுமுறையை பார்த்துதான் அந்த ஆதரவு. அதனாலதான் நாங்க யோசிக்கிறோம். இப்ப என்னன்னாக்கா திமுக இந்தியா கூட்டணி இல்லைன்னு சொல்றது. திமுக சொல்லுகிற போது அவர் கொள்கை கூட்டணி இருந்து அவர் என்ன நிலை எடுப்பார்கள் என்று பார்க்கணும். இந்திய கூட்டணியும் நாங்கள் இடம் பெறுவோம். நாளை பிஜேபியுடன் எங்களுக்கு உறவில்லை. நாங்களும் மதச்சார்பின்மை மிக உறுதியாக இருப்போம். திமுகவுடன் எத்தகைய கூட்டணியும் இல்லை இந்த அதிமுக தான். அது ஒரு ஜனநாயக சக்தி. ஆப்ஷன்ஸ் நம்ம அங்கேயும் பார்க்கணும். அது தேர்தல் சம்பந்தமாக. அதான் ஆரம்பத்திலே சொல்றேன். இப்பொழுது இந்த கணம் துவங்கி நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, உழைக்கும் மக்களின் நலன், தமிழ்நாட்டின் நலன் என்று எத்தகைய ஜனநாயக சக்தியில் போராடினாலும் அவர்களுடன் இணைந்து நாங்கள் பாடுபடுவோம். ஒரு அணியாக எல்டிஎஃப் போல், கேரளா போல் ஒரு அணியாக இங்கே உருவாகிற சூழலில் அவ்வாறு உருவானால் இனி எதிர்காலங்களில் இடதுசாரி அணிகளோடு ஜனநாயக சக்திகளை இணைத்த ஒரு அணி குறித்ததான் சிந்திப்போம் என்பது இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்து இல்ல நாங்க அதுல இல்லைன்னு சொல்ல, நான் இல்லைன்னு சொல்லல. எப்படிங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். கணிப்பல்ல அரசியல் நடைமுறைதான். நிகழ்ச்சி வளர்ச்சி போக்குகளை பார்த்து அதன் மீது நாங்கள் முடிவெடுப்போம். அரசியலில் கணிப்புகள் பல நேரங்களில் பொய்யாகி, எனவே கணிக்க நாங்கள் விரும்பவில்லை. யதார்த்தங்களை பார்க்கிறோம், அணுகுமுறைகளை பார்க்கிறோம். அதெல்லாம் பார்த்த பிறகு எங்கள் ஆதரவு தாவேக்காவுடைய அணுகுமுறையை பார்த்துதான் நீங்கள் ஆதரவு. இல்ல அவங்க எங்ககிட்ட ஆதரவு கேட்கிற போதே என்ன கடிதம் கொடுத்து கேட்டாங்கன்னு, ஒரு முற்போக்கு அரசியல் அமைப்பு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வாய் திறக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். திறக்கணும், கொடுக்கணும். இப்ப திருப்பரங்குன்றத்தில் அவங்க ஸ்டேட்மெண்ட் இல்ல திருப்பரங்குன்றத்தில் முந்தைய அரசின் நிலைதான் இந்த நிலை என்பது வரவேற்கப்பட்டது ஒன்று. அதே போன்று இருமொழி கொள்கையிலும் முந்தைய அரசு இல்ல ஆமாங்க. இல்ல அவர்கள் வாயை திறக்கணும், இல்ல வாயை திறக்கணும், ஒரு அறிக்கை தரணும். மௌனம் சாதிக்க கூடாது, அது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். ஒரு 5-6 முறை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வலியுறுத்தி விட்டேன். இன்னொரு 5-6 முறை கேட்டாலும் நான் அதே தான் வலியுறுத்தேன். ஏற்றுக்கொண்டால் நாங்கள் எதிர்ப்போம். கண்டிப்பா உடனே கூட்டணி வைப்பு தான் ஒரு அரசு வந்திருக்குது. 1,75,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 108 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். 10-12 தினங்களுக்குள் ஆதரவு கொடுத்து ஆதரவு வாபஸ் வருவது என்பது எங்கள் மீதான ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவது முறையில்லை. அடுத்து அது இனியாத ஒரு உணர்வார்கள் என்பதுதான் நினைக்கிறேன். இனியாவது உணர்ந்தான் அதிமுக இந்த ஜனநாயக சக்திக்கு நல்லது. ஜனநாயக சக்திகள் தழைத்து இருந்தால்தான், அதிலும் மாநில கட்சிகள் அவ்வாறு தழைத்து இருந்தால்தான் ஜனநாயகத்திற்கு வழி சேர்க்க முடியும். யாருங்க சொல்லுங்க? யார் சொல்லுங்க? அப்போசிஷன் நாங்க இருக்கிறோம், உடைக்கிற மக்கள். நாடு இடது பக்கம் திரும்புவதாலே நாங்கள் அப்போசிஷன் தான். நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு மாற்றாக ஒரு சோசியலிஸ்ட் முறையை நோக்கி நாடு நகர வேண்டும் என்பதுதான் டாக்டர் அம்பேத்கரின் கனவு. அதான் சட்ட முகப்பில் இருக்கிறது. எனவே உங்களை போன்ற நல்லறிஞர்கள், ஊடக அன்பர்களின் துணையோடு, உழைக்க மக்களின் துணையோடு நாளை முழுவதும் தேசம் இடது பக்கம் திரும்பும்.
அதுவரை நாங்கள் அப்போசிஷன். நிலவர முதலாளித்துவத்துக்கு நாங்கள் முதல் எதிரி. எனவே நிரந்தர எதிரியாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள். ஆமாம். ஒரு அரசு புதிய அரசு வந்திருக்கிறது. இது யாரும் எதிர்பாராத ஒரு கணிப்பு. மக்கள் கணிப்பு வெற்றி அடைந்திருக்கிறது. மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்கிற வகையில் நாங்கள் வெளியிட்டு ஆதரவளிக்கிறோம். நாங்கள் ஆதரவளிக்காவிட்டால் ஆளுநர் ஆட்சி பரவாயில்லை என்பது போல் கேள்விகள் கூடாது. நாங்கள் ஆதரவளிக்காவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு தேர்தல் வந்தால் பரவாயில்லை என்ற கேள்விகள் எழுப்பிவிடக்கூடாது. ஏன்னா ஜனநாயகத்தின் தூண்டிங்கள். எனவே இவையெல்லாம் கணக்கில் கொண்டு மக்கள் அளித்த தீர்ப்புக்கு நாங்கள் வழிமொழிவு செய்திருக்கிறோம். அவ்வளவுதான். வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். ஆட்சியின் பாரங்களை எல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. ஆட்சியின் தவறை எல்லாம் நாங்கள் மூடி மறைக்க வேண்டும் எங்களுக்கும் அந்த அவசியம் இல்லை. எனவேதான் வெளியிட்டிருக்கிறோம். அரசு நல்லது செய்தால் வரவேற்கிறோம். இப்ப திருப்பரங்குன்றம் வரவேற்கிறோம். முதல் நாள் நிகழ்விலே தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை, எதிர்த்தோம். எனவே அணுகுமுறைகளை பார்த்து ஆதரவு எதிர்த்தோம். அதற்காக உடனே வாபஸ் பெற்றிருக்கிறீர்களா இந்த கேள்வியை ஜனநாயகத்தில் எழுப்போது நல்லதில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தாவேக்கா. ஆனால் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். எங்கள் நிலை சட்ட ஒழுங்கை காப்பதில் கால அவகாசங்கள் கூட அது காவல்துறையை முடுக்கிவிடணும், உளவுத்துறைகளை முடுக்கிவிடணும். சட்டம் ஒழுங்கு, குறிப்பாக சிறுமிகள் பெண்கள் மீதான தாக்குதல், நம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் நடத்தப்படுகிற தாக்குதல். அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும், முனைப்போடு செயல்படணும். அதுல காம்ப்ரமைஸ் இல்லை, அதுல கால அவகாசம் இல்லை, அதுல உறுதியாக இருக்கணும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் தமிழ் குரு நல்லுலகமே சேர்ந்து, குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், ஒவ்வொரு சிறுமி, ஒவ்வொரு பெண் குழந்தையும் நம் குடும்பத்தவர், அவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், நமது பண்பாட்டின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் என்று அனைவருமே தமிழ் கூறும் விழுமியங்கள் ஒன்று கூடி இன்று அதை எதற்கு முன்வர வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான சூழல் வந்தால் நல்லதுதான். அதை கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே இருக்கவில்லை. முதல்வரும் பிரதமரும் முரண்பட்டு சண்டை போட வேண்டும் என்றைக்கே நாங்கள் பண்ணவில்லை. பிரச்சனை என்ன? ஒன்றிய அரசு வகுப்புவாதத்தை முன்மொழிகிறது, மத அடிப்படைவாதத்தை முன்மொழிகிறது, மாநிலங்களின் உரிமையில் அப்பட்டமாக தலையிடுகிறது, சட்டமன்ற இறையாண்மை கடந்து செல்கிறது. இது கூடாது என்றுதான் நாங்கள் இருக்கிறோம். பிரதமர் கூடாது என்பதல்ல, முதல்வர் கூடாது என்பதல்ல, இருவருக்கும் உறவு கூடாது என்பதல்ல. இந்த உறவு ஒன்றிய அரசு இருக்கிற வலையில் விழுந்து விடக்கூடாது என்கிற உட்பொருள் இருக்கிறது, அரசு கொடுக்கிறது. சொல்லுங்க. யாரு சரி, அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சி, புதிய தலைவர், புதியவராக இருந்தாலும் அவர் கற்றுக்கொள்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லாவற்றுக்கும் எங்கள் கூற்று அவரது பெரிய பிம்பம் அல்ல. இவ்வளவு கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார், அதை முதல்ல மதிக்கணும். அதுதான் அந்த நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரை கல்லா பெட்டி, அந்த பெட்டி கல்லா 100 ஆண்டுகளில் எங்கள் பக்கம் நெருங்க முடியாது. இந்த சோபா எல்லாம் சொல்றீங்கல்ல, இந்த இடி ரைடு 100 ஆண்டுகளில் எங்கள் அருகில் கூட நெருங்க முடியாது. 100 ஆண்டுகளில் இந்தியாவுடைய நீதிமன்றத்தில் ஊழலுக்காக எந்த கம்யூனிஸ்ட் தலைவரும் தண்டிக்கப்படவில்லை. லட்சக்கணக்கான காவல் நிலையங்களில் ஒரு குற்றச்சாட்டும் ஊழலுக்காக எங்கள் நூற்றாண்டு கால கம்பீரத்தோடு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி வெள்ளாப்பட்டி சோபாவுடன் ஒப்பிடக்கூடாது என்று அறிவில் சிறந்த உங்களை கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இந்த கேள்வியை நீங்கள் எழுப்புற போது இல்ல இந்த கேள்வி அவர்கள் சேர்த்தார்கள் பதில் இருக்கு. அவர் அல்ல, அதான் சொல்ல இடி பிரதமர் என்னன்னு சொல்றீங்க. முதல்வர் விஜய் அவர்கள், அதாவது
சில விஷயங்களை நீங்கள் கடந்து போகும். பகைக்காகவும் பகை முரணுக்காகவும் தேடி தேடி வார்த்தைகள் கொடுக்க வேண்டாம். நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். புதிதாக ஒரு அரசு வந்திருக்கிறது. அவங்க பேசிய பேச்சின் மீது சவாரி செய்ய வேண்டாம். சிலவற்றை கடந்து சொல்லலாம். எங்கள் மீது பேசாத பேச்சு இல்லை, அடக்குமுறைகள் இல்லை. காங்கிரஸோட நாங்கள் நெருங்கவே கூடாது. தடை செய்து எங்கள் மீது தடை செய்து இருக்கணும். திமுக எங்களுக்கும் அரசியல் சண்டைகளே நடைபெறவில்லையா? எல்லாவற்றையும் கடக்கிறோம். எதற்காக? ஒரு அரசியல் கொள்கைக்காக. அதுபோல புதிய ஆட்சி வந்திருக்கிறது. 10 நாளில் பேசப்பட்டது, இன்னும் 20க்கு முன்னால் பேசப்பட்டது, உடனே வாபஸ் அப்படிலாம் இல்லாமல் லெட்டஸ்ட் பொருங்கள். எப்பொழுதுமே நாங்கள் கொள்கைகள் இருக்கு. நாங்கள் பிழை செய்தாலும் இடறினாலும் ஊடகங்கள் இருக்கிறது, பத்திரிகைகள் இருக்கிறது, நுட்ப அறிவில் வளர்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் கண்டுகொள்கிறோம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம். எனவே எங்கள் பொறுப்பையும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கண்காணிக்க வேண்டும். அவரை போல் இன்னும் 1000 பேர் வரட்டும். இந்திய ஜனநாயகம் வரவேற்கும். வியப்பு போன்ற இடங்கள் சொல்லுங்க. நடந்து கொண்டே அது கம்யூனிஸ்டுக்கு எதிரான கொள்கைக்கு எதிரான இல்ல நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க சார். எக்ஸாம்பிள் வந்து விஜய் வந்திருக்காரு. ஒரு அந்நிய பெரும்பான்மை கிடைக்கல. இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அதிமுக தேசியில கூட ஏற்கனவே இருந்த திமுக மக்கள் அளித்த தீர்ப்பு தான் காரணமாக இருக்கிறது. 108 இடங்களை அளித்திருக்கிறார்கள். இந்த காலதாமதத்தை பயன்படுத்தி ஆளுநர் விடக்கூடாது. அது ஜனநாயகத்தை கடக்கிற செயலாகிவிடும். எனவே மக்கள் அளித்த தீர்ப்பு, மக்களின் முன்மொழிவு, அதை நாங்கள் வழிபடுகிறோம். அடுத்து சார் இப்போ நல்ல முயற்சி, நல்ல நடவடிக்கை. இன்னும் டாஸ்மாக் தொழிலாளர்களின் கோரிக்கை இருக்கிறது. அந்த தங்க பிரதிநிதிகளை அழைத்து அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். எது எப்படி இருந்தாலும் முந்தைய ஆட்சியில் தவறு நடைபெற்றிருக்குமையானால் சட்டப்படியான நடவடிக்கைகள் தவறல்ல. ஆனால் ஆட்சிகள் மாறுகிற போது மேலே அங்க ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசும் சரி, பழிவாங்க நடவடிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதும் ஏற்காது. சட்டப்படியான நடவடிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கும். அடுத்து நாங்க சொன்னோம், அறிக்கையை விட்டுருக்கிறோம். அது ஏற்புடையதில்லை. ஜனநாயகத்துக்கு நெருக்கடிக்குள்ளாக நாங்கள் எடுத்து விட்டுருக்கிறோம். சொல்லுங்க வேற சொன்னீங்க, முடிக்கலாமா?